திருடனின் கடைசி ஆசை என்னன்னு பாக்கலாமா? ஒரு கிழக்கு ராஜ்யத்துல மாறன்னு ஒரு திருடன் இருந்தான். அவன் 3 தடவை அரசனோட கஜானாவிலேயே திருடி இருக்கான். ஆனா இதுவரைக்கும் ஒரு தடவை கூட மாட்டிக்கல. இதே தைரியத்துல 4வது தடவையும் கஜானாவில திருட போறான். ஆனா இந்த தடவை மாட்டிக்கிறான். மாறன ராஜா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. தர்பார் முழுக்க அமைதியா இருந்துச்சு. மந்திரியாரு, இந்த ஆள் யாரு? இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? மகாராஜா, இவன் பேரு மாறா. இந்த ராஜ்யத்திலேயே ரொம்ப பெரிய திருடன். 100 கணக்கான திருடுகளை பண்ணிருக்கான். 3 தடவை அவங்க கஜானாவிலேயே திருடி இருக்கான். ஆனா ஒரு தடவை கூட மாட்டிக்கல. இன்னைக்கு துரதிருஷ்டவசமா மாட்டிக்கிட்டான். ஓஹோ, கஜானாவிலேயே 3 தடவை திருடி இருக்கானா? அப்படின்னா எனக்கு தண்டனை பெருசாதான் இருக்கணும். மகாராஜா, இவன் நம்ம ராஜ்யத்தோட கஜானாவிலேயே திருடி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கான். அதனால இவனுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கணும். என்னுடைய கஜானாவில எப்பவுமே பாதுகாப்பு அதிகமா இருக்கும். அதை எல்லாத்தையும் மீறி நீ 3 தடவை திருடி இருக்கன்னா நீ பெரிய கில்லாடிதான். இவ்வளவு புத்திசாலியா இருக்கிறதுனால உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். உனக்கு மரணம் நிச்சயம்தான். ஆனா நீ எப்படி சாகணும்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. மகாராஜா, தயவு செஞ்சு இது ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் திருட மாட்டேன். அத நீ 3 தடவை கஜானாவில திருடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். சரி, இப்போ நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லணும். நீ சொல்ற விஷயம் உண்மையா இருந்துச்சுன்னா நான் உன்னை தூக்குல போடுவேன். ஒருவேளை அது பொய்யா இருந்துச்சுன்னா உன்னுடைய தலை துண்டிக்கப்படும். இப்போ நீ யோசிச்சு சொல்லு, நீ எப்படி சாகணும்னு. மாறா ரொம்ப நேரம் யோசிச்சு மகாராஜா கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். மகாராஜா, என்ன மாறா, எப்படி சாகணும்னு முடிவு பண்ணிட்ட போல? சரி சொல்லு, நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு பாக்கலாம். மகாராஜா, இன்னைக்கு என்னோட தலை துண்டிக்கப்படும். மகாராஜா கொஞ்ச நேரம் அமைதியா யோசிச்சுட்டு இருக்காரு. மகாராஜாவோட முகத்துல இருந்த குழப்பத்தையும் மாறாவோட முகத்துல இருந்த சந்தோஷத்தையும் பார்த்த மந்திரி இப்படி சொல்றாரு. மகாராஜா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி குழம்பி போயிருக்கீங்க? மந்திரியாரே, மாறா என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரியலையா? அவனோட தலை இன்னைக்கு துண்டிக்கப்படும்னு சொன்னான். அதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னபடியே அது உண்மையா இருந்தா தூக்கு தண்டனை கொடுங்க. இல்ல ஒருவேளை பொய்யா இருந்தா தலைய துண்டிச்சிடுங்க. அவ்வளவுதான். ஐயோ மந்திரியாரே, ஒருவேளை அவன் சொல்றத உண்மைன்னு எடுத்துக்கிட்டா நம்ம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா தூக்கு தண்டனை கொடுத்தா அவன் சொன்னது பொய்யாயிடும். அப்ப அவன் சொன்னத பொய்ன்னு எடுத்துக்கலாமே மகாராஜா? ஒருவேளை அவன் சொன்னது பொய்ன்னு எடுத்துக்கிட்டா நம்ம முதல்ல சொன்னபடி அவனோட தலைய துண்டிக்கணும். ஆனா இப்படி பண்ணா அவன் சொன்னது உண்மையாயிடும். இப்ப நம்ம என்ன பண்ணாலும் கடைசியில அவனுக்கு தவறான தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிடும். மந்திரிக்கு தலையே சுத்துற மாதிரி ஆகுது. மகாராஜா மாறனுடைய புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவனுக்கு திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு தராங்க. மந்திரியாரே, இப்போ வாச்சு உங்களுக்கு புரிஞ்சதா இல்லையா? புரிஞ்சது, ஆனா புரியல. உங்களுக்காவது மாறாவுடைய புத்திசாலித்தனமான பதில் புரிஞ்சதா இல்லையா? காமெண்ட் பண்ணுங்க. அப்படியே வீடியோக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.